ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சனி பகவானை குறித்து தனுசு லக்னத்திற்கு சனியினால நமக்கு பயப்படணுமா, அது கெட்ட கிரகமா, சனி எங்கே இருந்தாலுமே நம்மளை பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இந்த பதிவை பார்ப்போம். அதாவது நம்ம தனுசு லக்னம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம பிறந்த நேரத்தை குறிக்குது. நீங்கள் அது ராசி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம லக்னம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கமெண்ட்டில் நிறைய பேர் ராசிக்கும் பொருந்துமான்னு கேட்குறீங்க. ராசி என்பது நிலையில்லாதது, உங்களுக்கு திசைக்கு தகுந்த மாதிரி மாறி பலன் செய்யக்கூடியது. லக்னம் என்பது நிலையானது. அதனால் நீங்கள் என்ன பிறந்த லக்னமோ அதை அனுசரித்து 12 லக்னங்களுக்கும் நான் பதிவு போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ தனுசு லக்னத்துக்கு சனி 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உடையவர். 2ஆம் வீடு என்பது பணம், சேமிப்பு, நம்மளுடைய பேச்சு வன்மை, குடும்ப நலம், இதையெல்லாம் குறிக்குது. 3ஆம் இடம்ங்கிறது தகவல் தொடர்பு, எழுத்து, ஒப்பந்தம், சிறு பிரயாணங்கள், மாற்றங்கள், இதையெல்லாம் குறிக்குது. இது மட்டுமே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம 2ல் சனி 3ல் சனி அப்படின்னு பார்க்குற மெத்தடை விட்டு, அதாவது அது ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதை அட்வான்ஸ்டாக நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர தொடர்புகள், பாவ தொடர்புகள், இந்த ரெண்டும் பலன்களை, நிகழ்வுகளை நமக்கு வாழ்க்கையில் கொடுக்குதுங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சி அதில் அக்யூரேட்டாக நமக்கு ரிசல்ட்டு, அக்யூரேட்டாக நமக்கு பலாபலன்கள், நம்முடைய கேள்விக்கான பதில்கள், நம்முடைய ஈடுபாட்டுக்கான பதில்கள் அனைத்துமே கிடைக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் இந்த சிஸ்டத்தை நம்ம எலாபரேட்டாக நம்ம எல்லாருக்கும் பயன்படுத்தி அதில் வெற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஜோதிடம் என்பது நமக்கு பலன் தரணும், நம்ம ஈடுபாட்டுக்கும் கேட்குற கேள்விக்கும் விதி கொடுப்பனையை நமக்கு உணர்த்தணும். அப்படி உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில் பாரம்பரிய ரீதியில் வெறும் ராசி பலன் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு 12 லக்னத்திலிருந்து 12 பாவங்களுக்கும் புள்ளிகளை கண்டுபிடிச்சி அந்த 12 பாவ ஆரம்ப முனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு செயலாக்கம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தை வைத்து தான் நம்ம பலன் நிர்ணயம் பண்ணுகிறோம். நல்லவர், கெட்டவர், இந்த பாவத்தை இயக்கிறவர் நல்லவர், இந்த பாவத்தை இயக்கிறவர் கெட்டவர். உதாரணத்துக்கு 1, 5, 9 அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் இறையருளுக்கும் நல்லது. 2, 6, 10ங்கிறது தொழிலுக்கு நல்லது. 3, 7, 11ங்கிறது இன்பத்துக்கு நல்லது. 4, 8, 12ங்கிறது துன்பத்துக்கு வழிவகுக்கும். இப்படி பிரித்து பார்த்து நமக்கு என்ன கேள்வி இருக்கிறது, அது எந்த பாவம் சார்ந்த கேள்வி, அந்த கேள்விக்கு இந்த பாவ கிரகம், இந்த கிரகமானது எந்த பாவத்தின் பதிலை வைத்திருக்கிறதுன்னு பார்க்கறது தான் முழுமையான ஜோதிடம். இப்போ சனி கிரகம் அப்படின்னுட்டா எல்லா லக்னக்காரர்களுக்குமே ஜென்ரலாக சொல்ல போனால் ராசி பலன் பார்க்கும்போது 7 சனி, அட்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பாதச்சனி, மங்கு சனி, பொங்கு சனி, ஏகப்பட்ட பேரை வச்சு சனியை வச்சு ஜோதிடத்தை நம்ம பிரபலப்படுத்தியிருக்கோம். ஆனால் சனி 9 கிரகங்களில் ஒரு கிரகம். அது சனி நமக்கு அதனுடைய தன்மைகள் தான் அதில் பாவகிரக தன்மை தான் ஒழிய பாவங்கள் ரீதியில் நல்ல பாவங்களுக்கு ஆதிக்கம் பெறும்போது அது நன்மையைத்தான் செய்யும். இப்போ உங்களுக்கு நீங்களே தீமை செஞ்சுக்க முடியுமா? உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது இயற்கையின் விதி. அப்போ உங்களை ஆளுகின்ற கிரகமே சனியாக வரும்போது அது எப்படி உங்களை கெடுக்கும்? இந்த விதத்தில் யோசித்து பார்த்து நம்ம ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குன்ட்டு பலன் சொல்கிறத விட அது எந்த பாவத்தை இயக்குது, எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு, அது எந்த பாவ தொடர்புடையதுன்னு வச்சு பலன் பார்க்கறது தான் கரெக்டாக இருக்கும்.
அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது நம்ம லக்னத்துக்கு கும்பராசி என்பது தகவல் தொடர்பு, எழுத்து ஒப்பந்தம், ஆவணங்கள், சிறு சிறு பிரயாணங்களை குறிக்குது. அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்கிறது அந்த சோர்ஸு. இது மாதிரியான சோர்ஸ்ல இருந்து நமக்கு பலன் தர்றாருங்கிறது தான் அந்த சனியினுடைய வேலை. பட் அதே நேரத்தில் அவர் எந்த மாதிரியான பலன்களை தருவார், எந்த பாவத்தை இயக்குகிறார் அப்படிங்கிறது நமது ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்துக்கணும். பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிக்கணும். 12 பாவ உபநட்சத்திரங்களை கணிச்சிட்டிங்கன்னா அதில் சனி கிரகமானது உங்களுக்கு 1, 5, 9 என்று வந்தால் உங்களை இயக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உறவுகளை பாதுகாக்கக்கூடிய, ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது. 2, 6, 10க்கு சனி உபநட்சத்திரமாக வந்தால் தொழில் ஸ்தானங்களுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, பண வரவுக்கு, உத்தியோக பலத்துக்கு அது முக்கிய காரணமாக அமைகிறது. அதே நேரத்தில் 3, 7, 11 ஆதிக்கம் பெற்றுவிட்டால் உறவுகள், திருமணம், குழந்தை, இன்பம், இது மாதிரியான விஷயங்களுக்கு, சமூக நலன், இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது. அதே 4, 8, 12 பலம் வரும் பொழுது தான் அது நெகட்டிவ் ரோல் பண்ணுது. கஷ்ட நஷ்டம், வலி வேதனை, விபத்து, ஆயுள் கண்டங்கள், விரயங்கள், உடல்ல சக்தியை இழக்கிறது, தலைமறைவாகிறது, இது மாதிரியான பாவங்கள். அப்போ பாவங்களை பொறுத்து தான் கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்யுங்கிற கான்செப்டை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு, எந்த கிரகமும் முழுமையாக சுபர் கிடையாது, எந்த கிரகம் முழுமையாக பாவர் கிடையாது. அந்த பாவ தொடர்புகள் மூலம் அது நமக்கு வலிமையை பொறுத்து நன்மையோ தீமையோ செய்யும். சரி, இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி தொழில் ஸ்தான அதிபதிகளாக வந்து விட்டால் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது என்ன பண்ணும்னா, ஒரு புது அறிவை பயன்படுத்தி புது நபர்கள் தொடர்பு, புது விதமான வழிமுறைகளை காட்டும். இப்போ சனி குருவோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ குரு பகவான் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ வேலை சம்மந்தப்பட்ட புதிய மாற்றங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இந்த சனி உங்களுக்கு நன்மையை செய்வார். அதே மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு சனிக்கு இருந்தால் அவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்தின் மூலமாக பிரச்சனைகள் வரும். வேலையிலே ஆகட்டும், நம்ம பேசுகிற பேச்சிலே ஆகட்டும், நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுலே ஆகட்டும், அதில் எரர் அதில் ஒரு ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் நமக்கு சிக்கல்களை கொடுக்கும். இப்படி தரம் பிரித்து சனியை பார்க்க வேண்டுமோ ஒழிய, எடுத்த உடனே நமக்கு நல்லதுன்னு எடுக்கக்கூடாது. மறைஞ்சி போயிட்டாரு 3ஆம் இடத்துல, அதனால் சனி யோகம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் சனி 4 இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது, கண்டக சனியாக இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, பாதிப்பை தரும்னு எடுக்கக்கூடாது. அப்போ நட்சத்திரத்தின் ரீதியாகத்தான் ஒவ்வொரு கிரகமும் பலன் தருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டால் ஜோதிடத்தில் நமக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.